ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள விவசாயிகள் ஒரு முக்கியமான பணியை செய்ய தவறினா வருஷம் வருஷம் உங்கள் வங்கி கணக்கில் நேரடியாக வந்து கொண்டிருக்கும் 6000 ரூபாய் நிதியுதவி தடைப்படலாங்க. பலருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண அறிவிப்பாக இருக்கலாம். ஆனால் நாட்டில் கோடிக்கணக்கான சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்துடன் நேரடியாக தொடர்புடைய மிக முக்கியமான எச்சரிக்கையாக இது பார்க்கப்படுதுங்க. விவசாய செலவுகள் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்த காலத்தில் விதை வாங்கவும் உரம் வாங்கவும் பயிர் பராமரிப்பு செலவுகளை சமாளிக்கவும் உதவி செய்து வரும் பிரதான் மந்திரி கிஷன் சம்மன் நிதி திட்டத்தின் அடுத்த தவணை தொகை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத தீர்மானிக்கும் முக்கியமான காலக்கெடு இப்போ நெருங்கி வருதுங்க. ஏன் திடீர்னு EKYC கட்டாயமாக்கப்பட்டிருக்கு, யாரெல்லாம் இதை செய்ய வேண்டும், இதை செய்யாவிட்டால் என்ன நடக்கும், 6000 ரூபாய் நிதியுதவி முழுமையாக நிறுத்தப்படுமா, அரசுடைய இந்த நடவடிக்கையின் பின்னணியில் இருக்கும் காரணங்கள் என்ன என்ன, PM கிஷான் திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, கோடிக்கணக்கான விவசாயிகளை பாதிக்கக்கூடிய இந்த முக்கியமான அறிவிப்பின் முழு பின்னணியையும் அதன் தாக்கத்தையும் தான் விவசாயிகள் உடனடியாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகளையும் விரிவாக நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸோ EKYC அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க, மிகவும் முக்கியமான விஷயம். இதோட முழு விவரத்தை நான் உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரதான் மந்திரி கிஷன் சம்மன் நிதி திட்டம், அதாவது PM கிஷான் திட்டம் கீழே வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் நிதியுதவி பெற்று வரும் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு இப்போ மிக முக்கியமான சூழ்நிலை உருவாயிருக்கீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 6000 ரூபாய் அப்படிங்கிறது மிகவும் கம்மியான அமௌண்ட்டு தான். என்ன திட்டம் தொடங்கப்பட்ட அந்த நாளில் 6000 ரூபாய் கொடுத்தாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு, பட் இன்னும் அந்த 6000த்தில் தான் இருக்காங்க கவர்மெண்ட்டு. இந்த 6000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு 10,000 ரூபாயாகவோ 12,000 ரூபாயோ இல்லை 15,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நாள்தோறும் எழுந்த வண்ணமாகவே இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 6000 ரூபாயாவது சரியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வர வேண்டும் அப்படின்னு நோக்கத்தில் EKYC அப்டேட் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான லாஸ்ட் டேட்டு ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள EKYC செயல்முறையை முடிக்க வேண்டும் அப்படின்ட்டு மத்திய அரசு வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு ஒரு சாதாரண நிர்வாக நடவடிக்கையாக இருந்தாலும் உண்மையில் இது நாட்டின் விவசாய நலத்திட்ட நிர்வாகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் கட்டுப்பாட்டையும் பிரதிபலிக்குதுன்னே சொல்லலாங்க. PM கிஷான் திட்டம் 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட போது பார்த்தீங்கன்னா அதனுடைய நோக்கம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. ஸோ சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நேரடி நிதியுதவி வழங்கி அவங்களுடைய விவசாய செலவுகளை குறைப்பதும், விதை வாங்குற செலவை குறைக்கிறதும், உரம் வாங்குற செலவை குறைக்கிறதும், ஏதாவது பெஸ்டிசைட்ஸ் அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு உதவுவது மற்றும் விவசாய வருமானத்தை நிலைப்படுத்துவது அப்படிங்கிறது தான் அதன் அடிப்படை நோக்கமாக இருந்துச்சு. ஸோ தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சில கோடி விவசாயிகள் மட்டுமே இந்த திட்டத்தில் இணைந்திருந்த நிலையில் அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. மத்திய அரசு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 6000 ரூபாய் வழங்குவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம். ஆனால் ஒரு சிறு விவசாயியுடைய பார்வையில் பார்த்தா இந்த தொகை விதை வாங்கவும் உரம் வாங்கவும் மின் கட்டணம் செலுத்தவும் சிறிய விவசாய முதலீடுகளை மேற்கொள்ளவும் உதவி செய்யுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா பருவமழையை நம்பியுள்ள விவசாயிகள் அண்ட் ஆல்சோ குறைந்த நிலப்பரப்பில் விவசாயம் செய்பவர்களுக்கும் இந்த நிதி முக்கியமானதாக ஆதரவாக இருந்து வருது. ஸோ இதன் காரணமாகத்தான் PM கிஷான் திட்டம் இந்தியாவில் மிகப்பெரிய நேரடி நிதி பரிமாற்ற திட்டங்களில் ஒன்றாக வளர்ந்து வருது. ஆனால் இந்த திட்டம் அறிமுகமான சில ஆண்டுகளிலேயே பல்வேறு முறைகேடுகள் தொடர்பான புகார்கள் எழுந்திருக்குங்க. ஸோ தகுதி இல்லாதவர்கள் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டதாகவும் இறந்தவர்களுடைய பெயர்கள் நிதி சென்றதாகவும் போலியான பதிவுகள் செய்யப்பட்டதாகவும் பல மாநிலங்களில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. இதன் விளைவாக தான் மத்திய அரசு பயனாளிகளின் விவரங்களை முழுமையாக சரிபார்க்கும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியிருக்கு. ஸோ அதில் முக்கியமான ஒன்று தான் EKYC. ஸோ இந்த EKYC அப்படிங்கிறது வெறும் ஆதார் சரிபார்ப்பு மட்டும் இல்லைங்க, திட்டத்தோடு உள்ள நபர் உண்மையில் உயிருடன் இருக்கிறாரா
அவருடைய ஆதார் எண் சரியாக இருக்கிறதா, வங்கி கணக்கு விவரங்கள் சரியாக இருக்கிறதா, அவர் உண்மையான பயனாளியா அப்படிங்கிறத கண்டறியும் பாதுகாப்பு செயல்முறையாகவே கருதப்படுதுங்க. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அரசுடைய பணம் உண்மையான விவசாயிகளுக்கே செல்வதை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு ஆணித்தனமாக நம்புகிறாங்க. இப்போ இந்த KYC அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 30ஆம் தேதி இறுதி தேதியாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்னும் பல லட்சம் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த KYC செய்யாமல் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. ஸோ இதன் காரணங்கள் வந்து பல இருக்குங்க. கிராமப்புறங்களில் இணைய வசதி குறைபாடு, தொழில்நுட்ப அறிவு இல்லாமல் இருக்கிறது. ஸோ விவசாயிகளுக்கு நார்மலாக இந்த KYC அப்டேட்லாம் என்னன்னே தெரியாது. ஸோ மேபி அவங்க ஃபேமிலியில் யாராச்சும் ஒரு படித்தவங்க இருந்தாங்க அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட ஷோ பண்ணி அவங்க அந்த KYC அப்டேட் வந்து பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஆதார் மற்றும் மொபைல் எண் இணைப்பு பிரச்சனைகள், வயசான விவசாயிகளுடைய சிரமங்கள், விழிப்புணர்வு பற்றாக்குறை போன்றவை வந்து முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுதுங்க. பல விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வருஷம் தொகை வந்து கொண்டே இருப்பதால் எந்த நடவடிக்கையும் தேவையில்லை அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஸோ ஆனால் இந்த முறை அரசு தெளிவாக எச்சரித்திருக்கு. ஸோ KYC செய்தவர்களின் அடுத்த தவணை தொகை நிறுத்தப்படலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது KYC செய்யாதவர்கள். ஸோ இதன் பொருள் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து கிடைக்கும் நிதியுதவி தடைப்படும் அபாயம் உருவாயிருக்கு. இதனால் விவசாயிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் ஒரு முக்கியமான கேள்வி எழுகுதுங்க. அரசு ஏன் இவ்வளவு தீவிரமாக KYCயை வலியுறுத்துறாங்க? அதற்கான பதில் டிஜிட்டல் இந்தியா கொள்கையில் இருக்கு. அரசுடைய அனைத்து நலத்திட்டங்களும் இப்போ நேரடி பயனாளி அடிப்படையில் செயல்படுது. இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக வங்கி கணக்கில் பணம் செலுத்தும் முறை அதிகரித்திருக்குன்னே சொல்லலாங்க. இதனால தான் பயனாளியின் அடையாளத்தை உறுதி செய்வது மிகவும் அவசியமான ஒன்றாகவே கருதப்படுது. அதனால தான் ஆதார் இணைப்பு, வங்கி கணக்கு சரிபார்ப்பு, மொபைல் எண் உறுதிப்படுத்துதல் போன்றவை வந்து கட்டாயமாக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. PM கிஷான் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனாளியின் பதிவு விவரங்களை சிறிய தவறு இருந்தாலும் நிதி பரிமாற்றம் பாதிக்கப்படலாங்க. இதனால தான் பல விவசாயிகள் தாங்கள் தகுதியானவர்களாக இருந்தும் தொகை கிடைக்காமல் தவித்த சம்பவங்கள் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. அதனை தவிர்க்கவே அரசு முன்கூட்டியே KYC செய்யுமாறு அறிவுறுத்தி வருது. இப்போ விவசாயிகள் இந்த செயல்முறையை பல வழிகளில் முடிக்கலாங்க. அதிகாரப்பூர்வ இணையதளம், PM கிஷான் மொபைல் செயலி, பொது சேவை மையங்கள், சேவை மையங்கள் ஆகியவற்றின் மூலம் மிக எளிதாக KYC செய்ய முடியும். குறிப்பாக மொபைல் ஃபோன் வைத்திருக்கும் விவசாயிகள் வீட்டில் இருந்தபடியே சில நிமிடங்களில் இதை முடிக்கலாங்க. இது நேரத்தையும் செலவையும் மிச்சப்படுத்தும். இருந்தாலும் கிராமங்களில் இன்னும் பலர் டிஜிட்டல் சேவையை முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலை இருக்கு. அதனால தான் வேளாண் துறை அதிகாரிகள், கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் இணைந்து விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தி வராங்க. ஜூன் 30ஆம் தேதி இறுதி தேதி நெருங்கும் வரைக்கும் நிலையில் விவசாயிகள் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் உடனடியாக KYC செய்ய வேண்டும். ஏன்னா தொழில்நுட்ப சிக்கல்கள், OTP பெறுவதில் ஏற்படும் தாமதங்கள், ஆதார் தரவு பொருந்தாமை போன்ற பிரச்சனைகள் இறுதி நாட்களில் அதிகரிக்கலாம். PM கிஷான் திட்டம் இந்த விவசாயிகளுக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு திட்டங்கள்ல ஒன்றாக கருதப்படுது. இந்த திட்டத்தின் தொடர்ச்சியான பலனை பெறுவதற்கு KYC அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பொறுப்பாக மாறி இருக்குங்க. ஸோ அதனால தான் 6000 ரூபாய் ஆண்டுக்கான தொடர்ந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு பயனாளியும் தன்னுடைய விவரங்களை சரிபார்த்து KYC செயல்முறையை உடனடியாக முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நிர்வாக நடைமுறை மட்டும் இல்லைங்க, எதிர்கால நிதியுதவி பாதுகாக்கும் அவசியமான நடவடிக்கையாக ஒன்றாக கருதப்படுது. ஸோ நீங்கள் KYC இன்னும் சரி பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளே பண்ணிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த தவணை தொகை வெளிவரும். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.